friends, welcome to Math Love channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standard chapter 1 relation and function உள்ள exercise 1.4 உள்ள third sumல இருந்து பார்க்கலாம். third sumல என்ன கொடுத்திருக்காங்கன்னா represent the function f is equal to 1, 2, 2, 2, 3, 2, 4, 3, 5, 4 னு கொடுத்திருக்காங்க. through இது எதுலன்னு போனா arrow diagram, table form, graphல இத போட சொல்லிருக்காங்க. நமக்கு ஃபங்க்ஷனையே கொடுத்துட்டாங்க. நம்ம வெறும் அதை எடுத்து arrow diagram, table form, graphல மட்டும் போட்டா மட்டும் போதும். a ஓட வேல்யூ b ஓட வேல்யூலாம் கொடுக்கல, ஒரு ஃபங்க்ஷனே கொடுத்துறாங்க. இது வந்து நம்ம a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ எடுத்து எழுதிட்டு arrow diagram, table form, graphலாம் நம்ம போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதலாம். என்ன ஃபங்க்ஷன்? f is equal to 1, 2, 2, 2, 3, 2, 4, 3, 5, 4. இது வந்து ஃபங்க்ஷன். இதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு a ஓட வேல்யூ என்னன்னு எடுத்து எழுதிக்கலாம். a ஈக்குவல் டு a ஓட வேல்யூ என்ன வரும்? 1, 2, 3, 4, 5 வரும். இப்போ 1, 2, 3, 4, 5. இது a ஓட வேல்யூ. b ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? b ஈக்குவல் டு இங்கே 2, இங்கே எல்லாமே 2 தான் இருக்குது. இங்கே 3, 4 இருக்குது. அப்போ 2, 3, 4. இப்போ இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் ஆரோ டயக்ராம் போட சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆரோ டயக்ராம். இது a, இது b. இப்போ ஏலேருந்து பிக்கு போகுமா? அப்போ a ஓட வேல்யூ 1, 2, 3, 4, 5. b ஓட வேல்யூ 2, 3, 4. இது a, இது b. இப்போ இது fன்னு எடுத்துக்கணும். இப்போ என்ன ஆகுது? 1லேருந்து 2க்கு போகுது. அப்போ 1லேருந்தும் 2க்கு, 2லேருந்து 2க்கு, 2லேருந்து 2க்கு போகுது. அடுத்தது 3லேருந்தும் 2க்கு தான். 3லேருந்து 2க்கு போயிடுச்சு. அடுத்தது 4லேருந்து 3, 4லேருந்து 3, 5லேருந்து 4, 5லேருந்து 4. அவ்வளோதான் ஆரோ டயக்ராம். செகண்ட் ஒன் டேபிள் ஃபார்ம். பக்கத்துலேயே நான் போடுறேன். செகண்ட் ஒன் வந்து டேபிள் ஃபார்ம். டேபிள் ஃபார்ம்னா என்ன பண்ணணும்? டேபிள் எழுதணுமா? இது எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ இங்கே என்னென்ன இருக்குது? 1, 2, 3, 4, 5ஆ? இப்போ இங்கே 1, 2, 3, 4, 5. இப்போ இங்கே எடுத்துக்கலாமா? இங்கே 1, 2, 3, 4, 5. இங்கே வந்து 1க்கு 2, 2க்கும் 2, 3க்கு 2, 4க்கு 3, 5க்கு 4. அவ்வளோதான். இது டேபிள் ஃபார்ம். தேர்ட் ஒன் வந்து கிராஃபில் போட சொல்லியிருக்காங்க. கிராஃப்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வச்சு கிராஃப் ரெப்ரசன்டேஷன் போடுவோமா? அது இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். இது எக்ஸு, எக்ஸ் டேஷ் 0, ஒய் டேஷ் ஒய். இப்போ கீழே என்ன பண்ணலாம்? 6 வரைக்கும் எடுத்துக்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7. இங்கே அது மாதிரி 6 வரைக்கும் எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7. இங்கே 7 வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? 1லேருந்து 2க்கு இங்கே பார்த்துக்கலாம். 1, 2. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 1 இருக்கணும், ஒய் ஆக்சிஸில் 2 பார்க்கணும். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் இது எக்ஸ் ஆக்சிஸ், இந்த இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸா? இந்த எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் 2. அப்போ இங்கே போடுவோம். இப்போ இது என்னன்னு எடுத்து எழுதணும்? 1, 2. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 2, 2. 2 இங்கே இருக்குது, இந்த 2 இங்கே இருக்குது. இப்போ இது வந்து 2, 2. அடுத்து வந்து 3, 2. 3 எக்ஸ் ஆக்சிஸில், 2 ஒய் ஆக்சிஸில். அப்போ 3, 2. அடுத்தது 4, 3. 4 இங்கே இருக்குது, 3 ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். இப்போ இங்கே வரும். இது வந்து
4,3. அடுத்தது 5,4. 5 இங்கே இருக்குது, 4 இங்கே இருக்குது. இப்போ இங்கே போட்டோன்னா இது 5,4. கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் ஆரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம், கிராஃப் போட சொல்லியிருக்காங்க. இந்த சம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம், ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஃபோர்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஷோ தட் த ஃபங்க்ஷன் எஃப் சச் தட் n to n, n to n நேச்சுரல் நம்பர்ஸ், டூ நேச்சுரல் நம்பர்ஸ் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x - 1 ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் இந்த வேல்யூலாம் போய் சப்ஸ்டியூட் பண்ணால் இது வந்து 1 to 1 பட் நாட் ஆன் டூன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இது என்ன பண்ணணும், ஆமாவா இல்லையா நம்ம சொல்லணும். இப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணலாம், 1 to 3 ஒரு 5 வணிக்குமோ இல்லை 6 வணிக்குமோ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டு இது 1 to 1 இல்லையான்னு செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x - 1. இப்போ நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்னா 1லேருந்து ஒரு 5 வரைக்கும் இங்கே எடுத்துக்கலாம். இப்போ n இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸுக்கு பதிலாக 1 to 3 சப்ஸ்டியூட் பண்ணலாம். when x is equal to 1 இருந்துச்சுன்னா f of 1 is equal to 2 into 1 minus 1. 2 minus 1 equal to 1. x is equal to 2 இருந்துச்சுன்னா f of 2 equal to 2 into 2 minus 1. 4 minus 1 3. x is equal to 3 இருந்துச்சுன்னா f of 3 equal to 2 into 3 minus 1. அப்போ 6 minus 1 5. x is equal to 4 இருந்துச்சுன்னா f of 4 is equal to 2 into 4 minus 1. 8 minus 1 7. x is equal to 5 இருந்துச்சுன்னா f of 5 is equal to 2 into 5 minus 1. 10 minus 1 9. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், எக்ஸோட வேல்யூலாம் போய் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், இதை ஒரு ஃபங்க்ஷன் அது ஆர்டர்ட் பேரில் எழுதிட்டு இதுக்கு நம்ம ஆரோ டயக்ராம் போட்டு செக் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது ஆர்டர்ட் பேரில் எழுதணும்னா f is equal to 1,1 2,3 3,5 4,7 5,9. இது இப்போ ஆர்டர்டு பேரில் எழுதியாச்சு. இதை நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஆரோ டயக்ராமில் போடலாம். இப்போ இதை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் n to n, அதனால் n to n இது ஃபங்க்ஷன். இப்போ நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 and so on. இங்கே அது மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு 1லேருந்து 1க்கு தான் ஆர்டர் பேர் கனெக்ட் ஆகிருக்கு, 2லேருந்து 3க்கு, 3லேருந்து 5க்கு, 4லேருந்து 7க்கு, 5லேருந்து 9க்கு. இப்போது இந்த ஃபங்க்ஷன் 1 to 1 சொல்லியிருக்காங்க. ஒரு இதுக்கு 1 to 1க்கு தான், ஒரு எலமெண்ட்டுக்கு இன்னொரு எலமெண்ட்டு தான் வந்திருக்கனால இது 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஓகேவா, ஒரே ஒரு டொமைனுக்கு ஒரு கோடமைன் தான் வந்திருக்கு, ஒரு ப்ரீ இமேஜுக்கு ஒரு இமேஜஸ் தான் வந்திருக்கு. அதனால இது வந்து ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். இது நாட் ஏ ஆன் டூ ஃபங்க்ஷனுங்கிறாங்க. நம்மளுக்கு ஆன் டூ ஃபங்க்ஷன் என்ன தெரியும், கோடமைனும் ரேஞ்சும் சேமாக இருந்துச்சுன்னா அது ஆன் டூ ஃபங்க்ஷன் அவங்க சொல்லுவோம். இங்கே கோடமைனும் ரேஞ்சும் சேமாக இருக்கா, கிடையாது. இங்கே என்னன்னா கோடமைனில் என்ன இருக்குது, எக்ஸ்ட்ராவாக நம்பர்ஸ் இருக்கிறதுனால இது நாட் ஏ ஆன் டு ஃபங்க்ஷன். அப்போ இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 பட் நாட் அன் ஆன் டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிறது கரெக்ட். ஓகேவா, இப்போ எடுத்து எழுதிக்கலாமா, த ஃபங்க்ஷன் இஸ் one to one but not an onto function. இதுக்கு நான் ரீசன் இங்கே சைடில் எழுதுகிறேன். இங்கே ஏன் இப்போ 1 to 1க்கு ஃபங்க்ஷனுக்கு ஏன் நான் ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு என்னன்னு சொல்கிறேன். இப்போ இங்கே 1 to 1 ஃபங்க்ஷன்னா different element have
different images. Different ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு images தான் இருக்கு. அதனால different element have different images. This function is one-to-one function. அதனால இந்த function என்ன சொல்லலாம்? ஒரு one-to-one function சொல்லலாம். This function is one-to-one function. இப்போ இது ஏன் on-to function சொல்லக்கூடாதுன்னா range is not equal to domain. இப்போ ரேஞ்சும் டொமைனும் என்ன கிடையாது, ஈக்குவல் கிடையாததுனால இது on-to function கிடையாதுன்னு சொல்கிறாங்க. not equal to domain. This function is not an on-to function. அதனால இது என்ன, இந்த ஃபங்க்ஷன் வந்து one to one but not on-to function. ஓகேவா? இது 4th sum. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம 5th sum பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.